தமிழ் டெக் மஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாக்ஸையும் ஃபோனையும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ண வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த ஃபோனில் ஒரு 7 நாள் யூஸ் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iQOO Z3 5G ஃபோன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பில்ட் குவாலிட்டியை பார்க்கலாம். பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக்கில் ஃபுல்லி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிளாஸ் கொடுத்தா இன்னும் லுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் கீழே விழுந்தால் உடையும். பிளாஸ்டிக் நல்லா தான் இருக்குது, ப்ளஸ் கீழே விழுந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 20,000 ஃபோனுக்கு கொர்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கொர்லா கிளாஸ்னால் காமனாக கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும். பாண்டாங்கிற சைனீஸ் கம்பெனி நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதே கிளாஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் அது ப்ரொடெக்ஷன் வைஸ் குவாலிட்டி வைஸ் எப்படின்னா கொர்லா கிளாஸில் இப்போ 3rd ஜென்ரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கலாம். 20,000 அது எதிர்பார்த்துருப்பாங்க. மற்றபடி லுக் வைஸ் நல்லா இருக்குது. கிளாஸ் மாற்றிருக்கலாம். அதுக்கடுத்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸ் போகும்போது எல்சிடி ஸ்க்ரீன், இப்போ உதாரணத்துக்கு MI Note 10 சீரிஸ்லாம் 12,000 எல்இடி ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. இவங்க எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதாவது மாற்றிருக்கலாம். பட் எல்சிடி ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பிரைட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்லைடாக சூப்பர் எல்இடி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியும். இப்போ எல்சிடி இந்த சூப்பர் எல்இடி ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. எல்சிடி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணவங்களுக்கு இதே டிஸ்பிளே, அதாவது இதே ஃபோன் வாங்கும்போது பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாது. இல்லை இதுக்கு முன்னாடி சூப்பர் எல்இடி இல்லை எல்இடி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு கீழே வர்றவங்களுக்கு தான் இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ டூப்ளிகேட் டிஸ்பிளே, நம்ம ஃபோனில் டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். 20,000 ஃபோன் லான்ச் பண்ணும்போது அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், பண்ண மறந்துட்டாங்க. ஏதோ அதான் பிரைட் அதிகமாக தெரியுது. அதான் என்னென்னா ஒரு டியூப் லைட்டு ஃபோர்ஸாக நம்ம மூஞ்சில் அடித்தா எப்படி கொஞ்சம் இதாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. மற்றபடி டிஸ்பிளே ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டு 120ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமாட்டி காமிக்கிறேன். அது வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஒரு வீடியோலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்தாலும் எல்இடி ஸ்க்ரீன் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். கொடுக்கலங்கிறது தான் ஃபேக்ட்டு. அதுக்கு அடுத்து கேமரா. பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் சிங்கிள் கேமரா. ஸோ 3 கேமராவில் முதல் கேமரா 8 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள். அதுக்கடுத்து 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸு. இதை பற்றின சாம்பிள் வீடியோலாம் அன்பாக்சிங் வீடியோவில் இருக்குது, போய் பார்த்துக்கிறேங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா எப்படி இருக்குன்னா ஒரே வார்த்தையில், அதான் கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியும். 64 மெகாபிக்சல் கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. 10x வரைக்கும் உங்களால் ஜூம் பண்ணி போக முடியும். ஆனால் போனால் பிக்சல் உடையுது. மற்றபடி ஒயிட் ஆங்கிளில் 8 மெகாபிக்சல் ஒயிட்டாக கவர் பண்ணும்போது அப்பவும் பிக்சல் உடையுது. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணோம். ஏன்னா 64 மெகாபிக்சல் இவ்வளோ கவர் பண்ணுதுன்னா ஒயிட் ஆங்கிள் 120 டிகிரினா 8 மெகாபிக்சல் இவ்வளோ கவர் பண்ணால் எவ்வளோ டீட்டெயில்டாக கவர் பண்ணணும். அதில் பிக்சல் உடைய தான் செய்யும். பட் 8 மெகாபிக்சலுக்கு பிக்சல் உடையுது. கேமராவில் நிறைய மோட்ஸ், போர்ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதுவும் வீடியோவில் இருக்குது. பிளர் போர்ட்ரேட் வீடியோவும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. கேமராவில் பெரிய மைனஸ் எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. மேக்ரோ லென்ஸு 2 மெகாபிக்சலுக்கு ஒருத்தானா அந்த இதுக்கான அவுட்புட்டாக அதுவும் கொடுக்குது. ஸோ சூப்பர். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் கேமராவில் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோனுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கேமரா ஓப்போவும் எடுத்து வச்சு இதையும் எடுத்து வச்சுப்பா ஒன்றா தான் இருக்குது. ஸோ பெரிய சேஞ்சஸ் தெரில, நல்லா இருக்குது. சிம்பிளாக அதையும் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கடுத்து பேட்ரி எம்ஏஹெச் 4400 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி ரொம்ப நல்லாவே நிற்குது. கொஞ்சம் என்ன ஹீட்டு அதை அடுத்து பார்க்கலாம். கேம்லாம் விளாடும்போது ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பை நல்லா இருக்குது. ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, 55 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. 19 நிமிஷத்தில் 50% வரைக்கும் சார்ஜ் ஏறும்னு சொன்னாங்க, நடக்கலை. 50 நிமிஷத்தில் 100% சார்ஜ் ஏறும்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கலை. சரி, இது செக் பண்ணி பார்க்கலாமேட்டு நான் 19 நிமிஷத்தில் அவங்க சொன்னது அப் டு 50 நிமிஷம்னாங்க. அப்போவே நினச்சேன் சரி அப் டு 50% சார்ஜ் ஏறும்னு சொன்னாங்க. அப்போ நினச்சேன் அப் டுனாலே ஏதோ ட்ரிக் இருக்க போகுது. ஸோ நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன். அதாவது என்னோட ஓப்போ இது F17 Pro இந்த ஃபோனுக்கு வந்து 30 வாட் சார்ஜர். ரெண்டையும் ஒரே டயத்தில் வச்சு சார்ஜ் பண்ணி பார்க்கலாமே எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது 29% கிடச்சி 20 நிமிஷத்தில். ஓப்போ பார்த்தீங்கன்னா 26% கிடச்சி 20 நிமிஷத்தில். ஸோ 50ன்னு சொன்னாங்க, கிடைக்கல. சரி திரும்ப ஒரு டைம் ட்ரை பண்ணலாமேன்ட்டு ஃபுல்லாக ஃபார்மேட் அடிச்சுட்டு எம்டி ஃபோன் வச்சு சார்ஜ் பண்ண 20 நிமிஷத்தில் 39% சார்ஜ் ஏறிச்சு. அப்போவும் அவங்க சொன்ன 50 ரீச் பண்ணல. சரி 50 நிமிஷத்தில் 100% சார்ஜ் ஏறும்னு சொன்னாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 62 நிமிஷம் ஆச்சு. ஸோ அவங்க சார்ஜ் ஃபாஸ்ட்டாக ஏறும்னு சொன்ன விஷயத்தில் இது ஒரு பெரிய தப்பாக தெரியுது. எனக்கு மட்டும் தான் இப்படியா ஃபோன் வாங்கின எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியல. இன்கேஸ் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக டைம் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் தெரிஞ்சுக்கிறோம், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்.
ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோனை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு அந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் 2-3 டைம் வச்சா தான் வேலை செய்யுது, எப்போவாது ஒரு டைம். அது கையில் டெஸ்ட் ஆகினு தெரில. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டேன், ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்போ வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது 120 கொடுத்தா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 60ல் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், 90 ஹெர்ட்ஸில் வச்சுக்கிறனாலும் 120ல். ஏன்னு பார்த்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம்னா ஃபோன் கொஞ்சம் ஹீட்டும் ஆகும், பேட்டரி அதிகமாக சாப்பிடும். அதனால் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதும் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஸ்மார்ட் சுவிட்ச்னு ஒரு ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போ 60 எப்போ 90 அது தேவையான டயத்தில் மாறிக்கிறோம். ஸோ இதில் 120ன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ரேட்னா என்னங்கிறது எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க நெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்மூத்னஸ்க்காக தான் உள்ளது தான். இதில் 120 சொன்னாங்க. காமனாக மொபைலில் ரெஃப்ரெஷ் ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னீங்கன்னா அதுவும் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு வழி இருக்குது. ஸோ எல்லோரும் அதை ஆண்ட்ராய்ட் 10ல் இருந்தால் இது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டு அபவுட் ஃபோன் போங்க. அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், அதான் டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணணும். ஸோ தெரிஞ்சவங்க ஆன் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க இதில் பில்டு நம்பர்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பில்டு நம்பரை ஒரு 7 டைம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். கீழே நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணால ஆல்ரெடி ஓப்பன் காமிக்குது. ஸோ செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ரேட்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணியாச்சு. இதில் ஷோ ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு இருக்குது. இது டெவலப்பர் ஆப்ஷன் உள்ளே தான் இருக்கும். ஸோ உள்ளே போனீங்கன்னா கீழே காமிக்குது தான். ஸோ இதை நான் ஆன் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள் டிஸ்பிளேயோட மேல் பேரில் 90ன்னு காமிக்குது. ஸோ இப்போ வந்து ஃபோன் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் 90ல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்னு கீழே இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் சுவிட்சில் வச்சேன்னா அது தேவையான இடத்துல 60 90 மாறிக்கிறோம். 60ல் வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக 60 மாறிடுது. 90ல் வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக 90 மாறிடுது. சரி 120ல் வச்சா மாற மாட்டேங்குது. ஸோ இதுதான் இதில் ஒரு பிரச்சனை. 120 டிஃபால்ட்டாக கொடுத்தா நான் 120ல் யூஸ் பண்ண ஆசைப்பட்டு வச்சா எனக்கு வேலை செய்யணும். அதான் இதில் உள்ள ஃபீச்சர். ஆனால் அது நடக்கலை. 120 வரவே இல்லை. நான் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணிப்பேன். ஃபோனை சைலண்டாக ஐடியில் அப்படியே சும்மா வச்சுருப்பேன். வச்சுன்னு திடீர்னு ஆன் பண்ணி பார்த்தா அப்போ 120 இருக்கும். சரி அப்படின்ட்டு எடுத்து உள்ளே யூஸ் பண்ண போனோம்னா திடீர்னு 90 மாறிடும். ஸோ இதில் 120ன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரில, வந்துட்டு போகுது. ஏன்னா இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டு கேமிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. நல்லா ஸ்மூத்தாக விளையாடணும்னா கண்டிப்பாக தேவைப்பட்ட அவங்க 120 இதில் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரில, யூஸ் ஆகலை. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் தான். அதுக்கடுத்து கேமிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த அன்பாக்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். கேமிங்க்கு கேமரா சாம்பிள்லாம் தனியாக ஒரு வீடியோ போடலாமேன்ட்டு. பட் அவ்வளோவுக்கு தேவையில்லை, ஒரே இதிலே கவர் பண்ணிடலான்ட்டு அதை நான் போடல. ஸோ இதிலே பார்த்துலான்னா பப்ஜி ஒரே ஒரு கேம் மட்டும் தான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதில் 120ங்கிறது ரெஃப்ரெஷ் ரேட் லெவலில் 90 தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் காமனாக ஃபோன் இந்த கேம் விளையாட எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே நல்லா பற்று மாதிரி வலிக்கிட்டு போகுது. அதுலேயே கேமிங்காக நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 4D வைப்ரேஷன், ஈகிள் ஐ வியூ, அதுக்கடுத்து வாய்ஸ் சேஞ்சர், இதெல்லாம் நீங்கள் கேமில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் சேஞ்சர்லாம் என்ன சொல்கிறது, வாய்ஸ் மாற்றி பேசலாம். அதுக்கடுத்து 4D வைப்ரேஷனாக நீங்கள் கேம் டச் பண்ணும்போது ஃபுல்லாக வைப்ரேட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரே ஒரு வைப்ரேட்டர் தான் உள்ளே இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஐ வியூ கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கேம் விளாட ரொம்ப நல்லா இருக்குது. சேம் அஸ் வெல் அஸ் அதே டயத்தில் ஹீட்டும் ஆகுது. ஏன் இது இந்த மென்ஷன் பண்ணுறேன்னா, பொதுவாக இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்னாலே கண்டிப்பாக ஹீட் ஆகும். அதை மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. இருந்தாலும் இந்த ஃபோனில் 5 லேயர் ப்ரொடெக்ஷன், கூலிங் ப்ரொடெக்ஷன் ஏதோ சொல்லியிருந்தாங்க, லிக்விட் கூலிங்னு. அது கொடுத்தும் காமன் ஹீட் ஆகுது. ஸோ நார்மலாக அந்த இது இருந்தால் நார்மலாக ஹீட் ஆகக்கூடாது, ஆனால் ஹீட் ஆகுது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட்டு வெயில் அதிகமாக இருக்குது. அதே டயத்தில் நான் கேம் விளாண்டா நார்மலாக ஃபோனை சும்மா வச்சிருந்தாலே ஹீட் ஆகும். அதே டயத்தில் இப்போ விளாடும் போது எக்ஸ்ட்ரா ஹீட்டுங்கிறலாம் ரொம்ப அதிகமாக தெரியுது, ஹீட் ஆகுது. அதான் இதில் மேட்ரு. எதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன்னா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது வேறு பற்றியில் அதை பற்றி பேச மாட்டோம். ஸோ ஹீட் ஆகுறங்க பார்த்தீங்கன்னா 5 லேயர் கூலிங் ப்ரொடெக்ஷன்லாம் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது இருந்து ஹீட் ஆகுறங்கிறது தான் ஃபேக்ட்டு. அதுக்கடுத்து வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5G. ஸோ மோஸ்ட்லி இந்த 5G ஃபோன்லாம் இப்போ வாங்குறவங்க எதுக்காக வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் 5G நெட்வொர்க் ரிலீஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் மாற்ற வேண்டியதில்லை, அதுக்காக தான் காமனாக வாங்குறது. இந்த ஃபோனில் 5G இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா N77 N78ங்கிற 2 5G பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனைனா, இந்தியாவில் இன்னும் 5G ரிலீஸ் ஆகலை. ஸோ இன்கேஸ் டெலிகாம் நெட்வொர்க்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் அவங்கள்ட்ட இந்த பேண்ட் இல்லைன்னா இந்த ஃபோனில் 5G இருந்து ஒன்று தான், இல்லாமல் ஒன்று தான். ஸோ 2 பேண்டை வச்சு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதர் கண்ட்ரிலெலாம் எக்கச்சக்கம் ஒரு 7-8 பேண்டோட மொபைல்ஸ் வந்திருக்கு. ஏன் இவங்க அப்படி பண்ணுறாங்க தெரியல. இன்கேஸ் இந்தியன் 5G நெட்வொர்க்கில் இந்த 2 பேண்டு இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா வேஸ்ட்டு. OnePlusல கூட சிங்கிள் பேண்டோடலாம் ஃபோன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 5Gக்காக ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் வந்தோடனே வாங்கிக்கிறேங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. என்ன தான் 128 250 இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்தாலும் மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு சப்போர்ட் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. ஏன் கொடுக்கலன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, விர்ச்சுவல் ரேம். அதாவது ஃபோனோட ரேம் 6 GB, விர்ச்சுவலாக 1 GB ரேமை ரோம்லேருந்து கடன் வாங்கி இது எடுத்து கொடுங்க, அதனால் இன்னும் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்மளால் ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியலை. இருந்தாலும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது இருந்தால் பெட்ரு தான். இருக்கா இல்லையானு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டெக்னிக்கலாக யாராவது சாஃப்ட்வேர்லாம் தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சோன்னா இன்னும் பெட்டராக தான் இருக்கும். அதுக்கடுத்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சார்ஜிங் நல்லா நிற்கிது, சார்ஜ் ஃபாஸ்ட்டாக ஏறுது. அதுக்கடுத்து ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 185.5 கிராம். அவங்க சொன்னனால தான் அப்படி தெரியுது, இல்லாட்டி 200 கிராம் தான் நம்ம நினைப்போம். வேறு என்ன சொல்கிறது, லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ், போய் வாங்குங்க ஃபோனை. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 2 போய் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு வந்து நம்ம மூளைக்கு எட்டி இருக்குது. பட் இது தவிர்த்து எத்தனை விஷயங்கள் உள்ள மறைஞ்சிருக்குன்னு தெரில. ஃபாஸ்ட் சார்ஜிங் அவங்க ஃபாஸ்ட்டாக ஏறுது, ஆனால் அவங்க சொன்ன டயத்தை கம்ப்ளீட் பண்ணல. ரெஃப்ரெஷ் ரேட்டு 120ன்னு சொன்னாங்க. பட் அதுவும் இதில் நம்மளுக்கு அது அவ்வளோக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கடுத்து ஹைப்ரிட் ஸ்லாட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு ரொம்ப நல்லா வேலை செய்யுது. பட் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குமானா தெரில. ஸோ சின்ன சென்சார் தான், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ வாங்கன்னு நினச்சிங்கன்னா இதுக்காக வாங்கலாம், வாங்கக்கூடாதுன்னா இப்போ லாஸ்ட்டாக சொன்ன விஷயங்களாக வாங்காமல் இருக்கலாம். ஃபைனலாக காமனாக ஃப்ரெண்ட்லியாக உங்களை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் பிடிச்சிருக்குன்னா போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் ஃபோன் வாங்குவேன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. எந்த ஃபோன் எடுத்தாலும் 50% ப்ளஸ் இருக்கும், 50% மைனஸ் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை டெக்னிக்கலாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு ஃபோன் எடுங்க. இல்லை ரிவ்யூ பார்த்து அதோட முடிவை வச்சு தான் ஃபோன் எடுக்க போகிறோன்னா, ஏன்னா நமக்கு பிடிச்ச ஃபோன் தான் நம்ம வாங்க போகிறோம். நான் சிலர் கலருக்காக வாங்குவாங்க, சிலர் அந்த சைஸுக்காக வாங்குவாங்க. இல்லை நான் டெக்னிக்கலாக ஆராய்ஞ்சு தான் வாங்குவேன் அப்படின்னீங்கன்னா நிலையான முடிவு எடுக்க முடியாது. ஸோ அதனால் பிடிச்சிருக்கிற ஃபோனை வாங்குங்க. இல்லை நான் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, இந்த ஃபோனை வாங்கணுமா இல்லை வாங்கக்கூடாதானு. ஏன்னா அந்த மாதிரி தான் விஷயங்களை பிரித்து பார்த்தோம்னா அப்படி தெரியுது. லுக் வைஸ் நல்லா இருக்குன்னு சிம்பிளாக வாங்கிட்டு போயிடலாம், இல்லை எனக்கு இந்த கம்பெனி பிடிச்சிங்கன்னு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உள்ளே போனால் தான் இது மாதிரி பிரச்சனை வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த iQOO 5G ஃபோனை பற்றி சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாம வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தாராளமாக அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா காரணத்தை சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வழக்கமாக சொல்கிறது தான், தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.